ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் அகாடமி. அஃபைஸ் க்ளவுட்லேருந்து டெய்லி சிஏ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஏப்ரல் 2க்கான சிஏ. போன வீடியோவில் உங்களுடைய சப்போர்ட் நிறையவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே இருந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் இந்த சீரியஸ் ஃபுல்லாக கொடுங்க. லாங் டேர்முக்கு நம்ம இந்த சீரியஸை கொண்டு போவோம். நீங்கள் அஃபைஸ் க்ளவுடில் பேக்கேஜ் வேணும்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் பண்ண தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த சீரியஸை லாங் டேர்ம் கொண்டு போக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏகே அண்ட் வெனம் சார் சேர்ந்து உங்களுக்காக மெயின்ஸ் பேட்ச் அதில் கொண்டு போயிட்டுருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான சிஏ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோடைய ப்ளேபேக் ஸ்பீடை 1.5x வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கேட்க கொஞ்சம் சீக்கிரமாக கண்டென்ட் முடிச்சிடலாம். சரிங்களா? பிஎம் ஆஃப் மோடி, இந்தியாவுடைய பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குஜராத்துக்கு ஒரு விசிட் போயிருக்காங்க. ஸோ இந்த விசிட்டில் குஜராத்தில் 3 இடத்துக்கு அவங்க போயிட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன இடம் அப்படின்னா காந்தி நகர், இன்னொன்று சனாந்த், சரிங்களா, இன்னொன்று வாவ் தராத் அப்படிங்கிற இந்த 3 இடத்துக்கு போகிறாங்க. காந்தி நகரில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மியூசியத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சாம்பிரதி மியூசியம் அப்படிங்கிற மியூசியத்தை இவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இது ஜெயினிசத்தோடைய லெகசியை போற்றும் விதமாக இந்த மியூசியம் இருக்கும். எந்த இடத்துலனா கோபா ட்ரித், காந்தி நகரில் கோபா ட்ரித் அப்படிங்கிற இடத்துல காந்தி நகரில். ஓகேங்களா? இந்த சனாதனில் ஒரு செமிகான் பிளான்ட் கேனஸ் எப்படின்னாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேனஸ் செமிகான் பிளான்ட்டை எந்த இடம் சனாந்த் அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காரு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிப்காட் மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா GIDC, குஜராத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் சனாத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிப்காட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த GIDC இடத்துல தான் இந்த செமிகான் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இதில் நிறைய கமர்ஷியல் கண்டக்டர் ப்ரொடக்ஷன்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வாவ் தராத் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், இந்த பவர், ரயில்வே, ரோடு, ஹெல்த், அர்பன், ரூரல், ட்ரைபல், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஒரு 20,000 கோடிக்கு மேலே வரக்கூடிய ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை வாவ் தராத் அப்படிங்கிற இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் நியூஸு, நம்ம பிரைம் மினிஸ்டர் குஜராத்துக்கு போயிருக்காங்க. அதில் 3 பிளேஸ் விசிட் பண்ணாங்க. காந்தி நகரில் இந்த சம்பிரதி மியூசியமையும், சனாதில் போயிட்டு கேனஸ் செமிகான் பிளான்ட்டையும், அதே மாதிரி வாதரத்தில் போயிட்டு ஒரு 20,000 கோடிக்கு நிறைய என்ன பண்ணியிருக்காங்க மல்டிபிள் ப்ராஜெக்டை அவங்க லான்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனாகரேட்டட் அகமதாபாத் டு தெல்லேரா, சரிங்களா, துலேரா எக்ஸ்பிரஸ் வே எவ்வளோனா 5100 கோடிக்கு மேலே கவர் ஆகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் வேவையும் அவங்க இனாகரேட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? எந்த ரீஜியன்லாம் துலேரா ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜியன் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் டேட்டா தான். ஸோ நமக்கு ஓவராலாக இதுலேருந்து நியூஸ் வருமா அப்படின்னு கேட்டால் லைட்டாக எந்த இடத்துக்கு போனாங்கன்னா குஜராத் காந்தி நகர், அங்கே என்னென்ன லான்ச் பண்ணாங்க, ஒரு செமிகான் பிளான்ட்டு, இந்த மியூசியம், இந்த மல்டிபிள் ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த அகமதாபாத் தொல்லேரா எக்ஸ்பிரஸ் வேக்கு எவ்வளோ அமௌண்ட்னா 5100 கோடி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கக்கூடிய நியூஸு. ஸோ பிகினருக்கான மைண்ட் மேப்ஸில் சிம்பிளாக விசிட் பண்ணியிருக்காரு 2 இடம். ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க மியூசியமும், இன்னொரு இடத்துல செமிகான் பிளான்ட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர்லேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக பிக்சரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வாவ் தராட்டில் 20,000 கோடியை ஸ்பிளிட் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம குஜராத்துடைய ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோடைய கவர்னர் யார் அப்படின்னா ஆச்சாரியா தேவ்ராட் அப்படிங்கிறது தான் குஜராத்துடைய கவர்னர். ரொம்ப நாளாக இவர் தான் இருக்கார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். பூபேந்திரபாய் பட்டேல் அப்படி தான் அவருடைய சிஎம். கேபிட்டல் காந்தி நகர். ஸோ கேபிட்டல் காந்தி நகருடைய நீங்கள் கவர்னர் தான் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஆச்சாரியா தேவ்ராட் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. சிஎம் அப்பாயின்மெண்ட் ஆகிருந்தால் அதை கேட்பாங்க. அண்ட் இந்த காந்தி நகரில் லான்ச் பண்ண மியூசியத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செமிகண்டர் பிளான்ட் எந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சாங்க, சனாதன் இடத்துல. அந்த சனாதில் 6.3 மில்லியன் யூனிட்ஸ் பர் டே அளவுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செகண்ட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஆஃப்டர் மைக்ரானுக்கு அப்புறம் இதுதான் செகண்ட் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஃபார் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இவ்வளோதாங்க நியூஸ். இந்த 3 இடத்தையும் விசிட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. குஜராத்தோடைய கேபிட்டல் விசிட் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்டென்ஸ் நேஷனல் பைப்டு நேச்சுரல் கேஸ் டிரைவ் 2.0. ஓகேங்களா, நேஷனல் பைப்டு நேஷனல் கேஸ் டிரைவ். ஓகேங்களா, பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, பைப்டு நேச்சுரல் கேஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2030, அதாவது ஜூன் 30, 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 3 more months. இதுக்கு முன்னாடி மார்ச் 31 இருந்ததை ஜூன் 30 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, என்ன சார் இந்த பிஎன்ஜினா என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பைப் மூலியமா நேச்சுரல் கேஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடும். கேஸ் மூலியமா வராமல் பைப் மூலியமா, இந்த சிலிண்டர் மூலியமா வராமல் பைப் மூலியமா வீட்டுக்கு கேஸ் வர்றதான் இந்த ப்ராஜெக்ட். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட்னா, நேச்சுரல் கேஸுடைய பர்சன்டேஜ் எனர்ஜி இருக்கு இல்லையா, டோட்டல் எனர்ஜி, அதில் நேச்சுரல் கேஸுடைய பர்சன்டேஜ் 15 வரணும். அப்போ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து கேஸை யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கோல். அதுக்காக தான் இந்த 2.0 பிஎன்ஜி 2.0 கொண்டு வரப்பட்டது. அது ஆல்ரெடி மார்ச் 31 வரை இருந்தது. இப்போ ஜூன் 30 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஸ்கீம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அது யாருன்னா ஹர்தீப் சிங் பூரி. இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் இப்போ பெட்ரோல் கேஸ் பிரச்சனை வந்ததுனால ஹோட்டல் கடையில் இருந்து பூரி தோசை சுட தடை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஹோட்டல்காரங்க அவங்களே நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ட்ரெண்டு. ஸோ கேஸ் இல்லாதனால பூரி சுட முடியல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸுடைய யூனியன் மினிஸ்டர். இதை கேட்பாங்க. எந்த தொகுதினா யூபி அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் பார்ட்னர்ஷிப் பண்ணதும் யாருன்னா, பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு பிஎன்ஜிஆர்பி, அவங்க தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. அது கூட பார்ட்னர்ஷிப் பண்ணது, கொலாபரேஷன் பண்ணது யாருன்னா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டும் சேர்ந்து தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி பைப்புடு கேஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது, ப்ளஸ் இந்த சிஎன்ஜி ஆல்சோ தான். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா ஆர்கார் பிஎன்ஜி, ஆர்காடி சிஎன்ஜி அப்படின்றாங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பைப் நேச்சுரல் கேஸையும், இந்த மாதிரி வண்டிகள் வாகனங்களில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி சிஎன்ஜி கேஸஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீசிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி 1, 2026 மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, பிஎன்ஜி 2.0 ஸ்கீமை. அதை இப்போ இன்னும் 3 more months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ். சரிங்களா, ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955க்கு கீழே வரக்கூடிய ஆக்ட் இது. இந்த ஆக்டு கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. என்னதுன்னா லெஜிஸ்லேஷன் நேச்சுரல் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் 2026. இந்த ஆக்டுக்கு கீழே தான் இந்த ஸ்கீமை, இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 500 ரூபாய் ஒர்த்துள்ள ஃப்ரீ கேஸஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்லாம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ரிமூவல் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால. அண்ட் இதோடைய எக்ஸ்பென்ஷன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் நம்ம வந்து பேராகிராஃபில் பார்க்கலாம், இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அங்கே பார்த்து அதே கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்க போகுது. நம்ம சொல்லியிருந்தோம்ல, 15% ஆஃப் இந்தியாவுடைய எனர்ஜி பேஸ்கெட்டுக்குள்ளே இந்த கேஸ் எனர்ஜி, நேச்சுரல் கேஸ் எனர்ஜியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2.0 கொண்டு வந்தாங்க. மார்ச் 31, 2026 வரை டார்கெட்டு. அதை இப்போ 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய தீம் ஆர்கார் பிஎன்ஜி, ஆர்காடி சிஎன்ஜி அப்படிங்கிறது அதோடைய தீம். அது இந்த யார் பிஎன்ஜிஆர்பியும் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் சேர்ந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஜிஏ 37 அடிஷ்னல் ஜியோகிராபிக்கல் ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கேயும் 44 டிஸ்ட்ரிக்ஸும் வித்தவுட் பிஎன்ஜி நெட்வொர்க் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, ஓகேங்களா, நேஷ்னல் கேஸ் பைப்லைன் இல்லாத 37 இடத்துக்கும்
பிஎன்ஜி நெட்வொர்க் இல்லாத 44 இடத்துக்கும் அடிஷ்னலாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதாவது என்ஜிபி என்ஜிபி இந்த என்ஜிபி இல்லாத இடங்கள்ல எவ்வளோ 37ம் பிஎன்ஜி இல்லாத பைப் நேச்சுரல் கேஸ் எல்லாம் அதே தான். ஸோ இந்த 37 அடிஷ்னல் ஜியோகிராபி ஏரியாஸையும் 44 டிஸ்ட்ரிக்டையும் என்ன பண்ண போகிறாங்க, கனெக்ட் பண்ண போகிறாங்க. எதுக்கு, இந்த பிஎன்ஜியை கொண்டு போகிறதுக்காக, நேச்சுரல் கேஸை கொண்டு போகிறதுக்காக டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ராக்ரஸ் சரிங்களா. கரண்ட் ப்ராக்ரஸ் மார்ச் 2026 அலோன் இந்தியா ஆடட் 3,10,000 நியூ கனெக்ஷன்ஸையும் 2,70,000 கனெக்ஷன் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் யூசர்ஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. நியூ கனெக்ஷன் 3,10,000, அனதர் 2,70,000 கனெக்ஷன் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் யூசர்ஸ்க்காக இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரே பர்பஸ், இந்த 15% ஓவரால் எனர்ஜி பேஸ்கெட்டில் நேச்சுரல் கேஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. புரியுதுங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். அதே தான் இங்கே சிம்பிளாக அங்கே கொடுத்துருக்காங்க மைண்ட் மேப்பில் உங்களுக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஎன்ஜி டிரைவர் 2.0 அப்படிங்கிற ஸ்கீமை ஏப்ரல், அதாவது மார்ச் எண்ட்லேருந்து உங்களுக்கு 30 ஜூன் இன்னொரு 3 மாதம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த 15% ஆஃப் எனர்ஜி பேஸ்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த 2 போர்டும் சேர்ந்து தான் இதை கொலாபரேட் பண்ணுறாங்க. ஆர்கார் பிஎன்ஜி ஆர்காடி சிஎன்ஜி அப்படிங்கிறது இதோடைய தீம். அதுதான் பாருங்கள், எல்லா வீட்டுக்கும் தேவையான பிஎன்ஜியும் எல்லா வெஹிக்கிளுக்கு தேவையான சிஎன்ஜியும் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஹர்தீப் சிங் பூரி தான் அவருடைய பேர். பெட்ரோல் கேஸ் இல்லாததுனால பூரி வீட்டில் சுட முடியல அப்படிங்கிறதுனால அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த நியூஸ். நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். ஸோ நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்களும் யார் கூட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸுக்கு இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அர்ஜுன் ராம் மேக்வாலும் வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணனும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயங்களை லான்ச் பண்ணுறாங்க, அன்வெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா நியாய சேது அப்படிங்கிற ஒரு ஏஐ சேட் போட்டும் திக்ஷிகா அப்படிங்கிற ஒரு மாஸ்கட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. திசா ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸு கீழே. ஓகேங்களா. அதனால தான் இங்கே அர்ஜுன் ராம் மேக்வால் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம், இந்த திசா ப்ரோக்ராம் அப்படின்னா டிசைனிங் இனோவேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் ஹோலிஸ்டிக் அக்சஸ் டு ஜஸ்டிஸ், இந்த அப்ரிவேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ். அதை அட்டென்ட் பண்ண வந்த சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா நியாய சேது அப்படிங்கிற ஏஐயும் திக்ஷிகாவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 2ஐயும் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, எதுக்கு அதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஸோ இங்கே வளவலன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு படித்து பார்த்தா புரியும். இதை விட பெட்டராக புரியணும்னா நம்ம மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டொமஸ்டிக் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் by breaking linguistic and procedural barriers for citizen. இதுதான் breaking linguistic and procedural barriers for citizens. ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு லீகலாக ஒரு கேஸ் போடணுன்னாவோ, இல்லை நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாவோ, ஒரு டிரைவிங்லேருந்து எந்த ஒரு கேஸ் சம்மந்தமாக எது இருந்தாலும் நம்ம அதை பற்றி அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாகி நிறைய பேர்கிட்ட போய் நிறைய சுத்த விட்டுருவாங்க. நிறைய போனால் காசு வாங்குவாங்க, நிறைய இடத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதனால லாங்குவேஜ் ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதை ப்ரொசீஜர் பண்ணுறாங்கல்ல, அதை எடுத்து நடத்துகிறாங்கல்ல நடைமுறை பிரச்சனைகள், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏஐ சாட்பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சேட் ஜிபிடி மாதிரி இதில் ஏதாச்சும் நம்ம எப்படி ஹவு டு கெட் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கேட்டால் அதை அப்படியே சொல்லிடும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவை, எது என்ன ப்ராசஸ், அது மாதிரி. அதே மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் திருட்டு போயிடுச்சு, நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும்,
இல்ல நம்ம ஹால் டிக்கெட் தொலைச்சிடுறோம்ல, ஹால் டிக்கெட் தொலைச்சிடுறீங்க நீங்க. அதுக்கு ஆன்லைன்ல உடனே கேஸ் பண்ணணும். எஃப்ஐஆர் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த சாட் ஜிபிடி கிட்ட மாதிரி இந்த சாட் பாட் என்னது நியாய சேது ஏஐ இது கேட்டா அது உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறத தான் இவங்க சொல்றாங்க. சரிங்களா? நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியாயா சேது ஆப் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கீழ வரக்கூடிய ஒரு ஆப். லான்ச் பண்ணதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் கிடையாது. யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணன். அதோட சேர்ந்து மாஸ்கட் திக்ஸா திசிகா அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த ஏஐ சாட்பாட்டை ரெடி பண்ணது யாருன்னா டிஐபிடி டிஜிட்டல் இந்தியா பாசினி டிவிஷன். பாசினி அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு சாட் ஏஐ சம்பந்தமா ஒரே நிமிஷம்ங்க தெளிவா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்க இருக்கு பாருங்க அந்த பாசினிக்கான அப்ரிவேஷன் பாசா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா டிவிஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே டெவலப் பண்ண ஒரு போர்ட்டல் இது. ஓகேங்களா? எதுக்காக இதை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஜிட்டல் சம்மந்தமாக ஏதாச்சும் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் சார்பாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் இது டிஐபிடி. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்க. சரிங்களா? ஸோ அதே தான் சொன்னல மல்டிபிள் லாங்குவேஜஸில் இந்த சாட் போர்ட் இருக்குது. ஏதாச்சும் லீகல் ப்ராசஸ் ரைட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் த்ரோ சிம்பிள் வாய்ஸஸில் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த சாட் போர்ட். ஓகேங்களா? அங்கே நம்ம சிம்பிள் லாங்குவேஜில் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுருந்ததை இங்கே இவங்க டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அஃபேர்ஸ் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியாத நியூஸ் கூட புரியும். ஸோ அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நேஷ்னல் நியூஸ் இதோட முடிக்க போகிறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் அன்வைல்ஸ் இந்த ஏஐ சாட்பாட் அண்ட் திக்ஸிகா மாஸ்கட்டு. ஓகேங்களா? சிபி ராதாகிருஷ்ணனும் வைஸ் பிரசிடென்ட், அவரும் அர்ஜுன் ராம் மேக்வால் யார் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் ஃபார் இது லா அண்ட் ஜஸ்டிஸ். இவங்க 2 பேர் தான் இதை லான்ச் பண்ணாங்க. எந்த இடத்துலனா திசா ஈவெண்ட். அந்த திசாவுடைய அப்ரிவேஷனையும் பார்த்துக்கோங்க. இந்த சேது ஆப் ஓகேங்க, நியாய சேது ஆப் ஏஐ சாட்பாட் இருக்குல்ல, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. டிஐபிடி அவங்க தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. சரிங்களா? இந்த ஈவெண்ட் நடந்ததுல என்ன ஈவெண்ட்? திசா ஈவெண்ட். அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2021 சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக லான்ச் பண்ணப்பட்டது. 250 கோடிக்கு இதை லான்ச் பண்ணாங்க. டெலிகம்யூனிகேஷன், லா, நியாய பந்து, லீகல் அவேர்னஸ் இந்த ஏரியாவெலாம் ஃபோக்கஸ் பண்ணி இது லான்ச் பண்ணது. 2021 லான்ச் பண்ணது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். திக்ஸிகா இது எதுக்காக அப்படின்னா இதே தான் சாட்பாட் மாதிரி இதுவும் டிஜிட்டல் கைட் ஃபார் லீகல் குவரிஸ். ஓகேங்களா? என்ஹான்ஸ் அக்சசபிலிட்டி யூசர் என்கேஜ்மெண்ட். அதே திக்ஸிகா மாஸ்கட் தான் அது. ஓகேங்களா? அந்த நியாய சேது ஏஐ சாட்பாட். இந்த பாசினி இது யாரு? இந்த டெக்னாலஜி யாரு? பாசினி இதுன்னு சொன்னோம்ல, இந்த டெவலப் பண்ணது யாரு? டிஐபிடி, அந்த பாசினி டிவிஷன். அந்த பாசினி அப்படிங்கிறது முன்ன மேலோட்டமாக சொன்னேன், அதோடைய அப்ரிவேஷன் கூட அங்கே பார்த்தோம். இங்கே இருக்கு பாருங்க. அது என்ன அப்படின்னா ஏஐ லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலியமா ஏஐ லாங்குவேஜ் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. சப்போர்ட்ஸ் 500+ கவர்மெண்ட் வெப்சைட்ஸை இந்த பாசினி வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாசினி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கும். ஆனால் இந்த நியாய சேது ஆப் யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? லீகல் இஷ்யூஸ்க்கும் அதை வந்து அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், அடுத்து நம்ம நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேட் நியூஸ் இருக்குது. ஸ்டேட் நியூஸை பார்த்தலாம். அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமை ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வீவர்ஸ்க்காக கொடுக்குறாங்க. கை நெசவு தொழிலாளர்கள் சொல்லுவாங்கள்ல அவங்களுக்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமுக்கு அலோகேட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா 150 கோடி. ஏப்ரல் 1, 2026 இந்த ஸ்கீம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 200 யூனிட்ஸ் பர் மந்த் ஹேண்ட்லூம் வேவர்ஸ்க்கும் 500 யூனிட் பர் மந்த் பவர்லூம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஹேண்ட்லூமுக்கு 200 யூனிட்ஸ், பவர்லூமுக்கு 500 யூனிட்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? அப்ராக்சிமேட்லி இதனால் எனேபிளிங் ஆனுவல் சேவிங் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 8640
21,600 இந்த ஹேண்ட்லூம் வியூவர்ஸும் பவர்லூம் ஆப்ரேட்டர்ஸும் கரண்ட் பில்லை கட்டுறதுலேருந்து அவங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட் எவ்வளோ 150 கோடி இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் சில சப்போர்ட்ஸ் மந்த்லி 4,000 rupees மந்த்லி பென்ஷன் ஆகும். த்ரிஃப்ட் ஃபண்டா ஒரு 5 crores யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் கொடுத்துருவாங்க. 5 crore கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி 5 crore த்ரிப்டி ஃபண்டும் 4,000 ரூபாய் மந்த்லி பென்ஷனும் 90% சப்சிடி ஆன் சப்சிடி எதுக்கு மாடர்ன் மெஷினரி எதனா இந்த அந்த மிஷின்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த நெசவு நம்ம இமேஜில் காண்றேன் அந்த மாதிரி மெஷினரிஸ் வாங்க 90% வரை சப்சிடியும் 15% யான் ரிபேட் அதுக்கும் இந்த நூல் தொழில்நுட்பம் இருக்குல்ல அதுக்கு 15% யான் ரிபேட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக ஆந்திர பிரதேஷ்க்கு என்னென்ன கேள்வி எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா 150 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஓகேங்களா எலக்ட்ரிசிட்டி ஸ்கீமு ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்க்கும் பவர்லூம் வியூவர்ஸ்க்கும் கொண்டு வந்த ஸ்டேட் என்னன்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் 150 கோடி பட்ஜெட்டில் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல அது வந்து யாருக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம் வேவர்ஸ்க்கு அப்படின்னும் அவங்களோட யூனிட் என்னன்னா 200 500 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஹேண்ட் அண்ட் பவருக்கு. ஓகேங்களா இவ்வளோதான் எல்லா A to Z இந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்லியாச்சு. இந்த ஸ்டேட்டுடைய மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம எங்கே போய் படிக்கணும்னா இந்த மாதிரி இமேஜில் தான் போய் படிக்கணும். ஸோ ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீ பவர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி துணி நெய்கிறவங்களுக்காக ஏப்ரல் 1ஆம் தேதி இது வரப்போகுது 150 கோடி இதோடைய ப்ராஜெக்ட். ஹேண்ட்லூம் 300 யூனிட்ஸ் பர் மந்த் பவர்லூம் 400 யூனிட்ஸ் பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிஸ்டேக்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் நம்ம செக் பண்ணி சொல்லலாம். அடிஷ்னல் சப்போர்ட்டாக 5,000 பர் மந்த் பென்ஷன் 10 கோடி த்ரிஃப்ட் ஃபண்டு 90% சப்சிடி ஆன் மெஷினரிஸ் 20% யான் ரெஃபிட். ஸோ இது வந்து நம்ம அங்கே கண்டென்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடியதும் நம்பர்ஸ் வேரி ஆகுது. வெயிட் பண்ணுங்கள் நம்ம டீட்டெயில்டு கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் சரிங்களா. ஸோ இது இமேஜில் தான் இமேஜில் தான் மிஸ்டேக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்டா தான் கரெக்டு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க 150 கோடி. இது வந்து டீட்டெயில்டு கண்டென்ட்டா அஃபேர்ஸ் க்ளவுடில் கரியர்ஸ் க்ளவுடில் இருக்கு இல்லையா அதோடைய டீட்டெயில் கண்டென்ட் இது 150 கோடி ஏப்ரல் 1லேருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்கீமு 200 யூனிட் ஃபார் ஹேண்ட்லூம் வேவர்ஸுக்கும் 500 யூனிட் ஃபார் பவர்லூம் ஆப்ரேட்டர்ஸுக்கும் அந்த 8,600 21,000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்க சேவ் பண்ண போகிறாங்க வருஷம் 4,000 மந்த்லி பென்ஷன் 5 கோடி யாருக்கு த்ரிஃப்ட் ஃபண்டாக கோஆபரேட்டிவ்ஸ்க்கும் 90% சப்சிடி ஃபார் மெஷினரிக்கும் மாடர்ன் மிஷினரிக்கும் 15% யான் ரிபேட்டுக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கண்டென்ட். ஸோ நம்ம அடுத்த நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டேட் நியூஸ் முடிஞ்சிருச்சு. நேஷ்னல் நியூஸ் முன்னே பார்த்துட்டோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் அதை சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் அண்ட் பவர்லூம் வியூவர்ஸுக்காக 200-500 யூனிட் கொடுக்குறாங்க. யார் இதை லான்ச் பண்ணதுன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு. ஸோ ஆந்திர பிரதேஷுடைய கவர்னர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணதை பார்த்தா பார்க்குறவங்களுக்கும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரி எப்போவுமே மறக்காது. ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் நியூஸ் இப்போ பார்க்க போகிறோம். 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் எதற்காக அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய 14th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் கேம்ரூனில் யவாண்டோ அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஓகேங்களா ஃபோக்கஸிங் ஆன் கீ சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் த குளோபல் மல்டிலேட்ரல் ட்ரேடிங் சிஸ்டம்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லை ஓகேங்களா. நமக்கு தேவை 14th கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு கேம்ரூனில் யவாண்டோவில் அந்த இடத்துல நடந்துச்சு. இதை சேர் பண்ணது யார் அப்படின்னா எந்த இடத்துல நடக்குதுன்னா கேம்ரோனில் நடக்குது. அப்போ கேம்ரோனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க எடுத்து நடத்துகிறாங்க. கேம்ராவில் மங்களா இருக்குது ஓகேங்களா. அதனால் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அட்டங்கானா அப்படிங்குது. ஸோ நீங்கள் கேமரா ஆடிக்கிட்டே இருந்ததுனால ஸோ பைக்கில் போகிறோம்ல கேமரா ஆடிக்கிட்டே இருந்ததுனால பிக்சர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வராமல் மங்களா வந்துருச்சு. எப்படியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கள் ஸோ அடங்கானா கேம்ரோன்
அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? எக்ஸாக்ட்டா நீங்க பேர் வச்சு படிச்சா மறந்துரும். ஸோ, நமக்கு தகுந்த மாரி அது ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். மறக்காது. ஒண்ணும் இல்ல. கேமரூனுடைய ட்ரேட் மினிஸ்டர் தான் இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா சார்பா பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இவர் தான் வந்து இந்தியன் டீம லீட் பண்ணி அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங் MC14 அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ நடக்கும்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாம் சேர்ந்துன்னா கீ டாக்ஸ் என்னன்னா ஃபிஷரி சப்சிடரிஸ்க்காக MC15 ஹெட் ஆஃப் MC15 கண்டினியூஸ் டு டாக்ஸ் ஆன் ஃபிஷரி சப்சிடரிஸை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ பார்க்க போகிறோம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய 14வது மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் கேம்ரோனில் யகோண்டா அப்படிங்கிற இடத்துல நடக்குது. சரிங்களா? எப்போ நடக்குதுன்னா மார்ச் 26லேருந்து 30 வரை நடக்குது. மங்களா அட்டாங்கோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த எந்த இடத்துல நடந்துச்சு, கேம்ரோனுடைய ட்ரேட் மினிஸ்டர் அவர். அது மட்டும் இல்லாமல் 90+ மினிஸ்டர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட வந்த டெலிகேட்ஸ் 2000 பேர். ஓகேங்களா? இந்தியா வந்து பிஎஸ் கோயல் தலைமையில் இந்தியனுடைய டீம் போயிருக்கு. அந்த கீ அவுட்கம்ஸ் என்னென்ன சொல்ல ஃபிஷரி சப்சிடரிஸு, அப்புறம் SDT, ஸ்மால் எக்கனாமி இன்டகிரேஷன், எவண்டோ பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ஸ்டாட்டிக் நம்ம கண்டிப்பாக படிக்கணுமா இல்லையா? அது என்ன அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1995 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. நொகாஜி ஒகாஞ்சோ இவாலே வேர்ல்ட் ட்ரேடு இந்த ட்ரேடு பண்ணுறாங்க, நோகாமல் உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நொகாஜி ஒக்காஞ்சி இவாலே அந்த மாதிரி நோகாமல் உட்காந்து சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ட்ரேடு பண்ணுறவங்க. சரி, உங்களுடைய கன்வீனியன்ட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டிங்க்கு கேமரூன் யகோண்டாவில் நடந்தது. அதோடைய அவுட்கம் என்ன? எத்தனாவது எடிஷன்னா 14th எடிஷன். இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை விட இமேஜை விட மைண்ட் மேப்பில் தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மைண்ட் மேப்பில் காட்டுறேன். ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஏர்போர்ட் சம்மந்தமாக ரேங்கிங் ரிலீஸ் பண்ணுறவங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற ரேங்கிங்கை யார் வாங்கியிருக்காங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சாங்காய் ஏர்போர்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் என்ன? ரிலீஸ் பண்ணுறவங்க ஸ்கை ட்ராக்ஸ். ஸோ ஸ்கை ட்ராக்ஸ் வேர்ல்டு ஏர்போர்ட் அவார்ட்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கை ட்ராக்ஸ். இதில் சிங்கப்பூரை சேர்ந்த சாங்காய் ஏர்போர்ட்டு தான் டாப் ரேங்கிங்கை வாங்கியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இவங்க டாப் ரேங்கிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ரேங்கிங் யார் அப்படின்றது கண்டிப்பாக டாப் 3, டாப் 6, டாப் 5 வரை படிக்கணும். டாப் இவங்க. 2வது யாருன்னா சவுத் கொரியாவோட சோயல். 3வது யாருன்னா ஜப்பானுடைய டோக்கியோ. இந்த டாப் ரேங்க் வாங்கினவங்க எதில் வாங்கியிருக்காங்க? ஆல்சோ வான் பெஸ்ட் ஏர்போர்ட் டைனிங். அதுக்கப்புறம் இந்த 60 to 70 மில்லியன் பேசஞ்சர் கேட்டகரியில் இது பெஸ்ட்டாக வந்திருக்கு. அப்புறம் இமிகிரேஷன் சர்வீஸில் இது நல்லா இருக்குது. அதனால் ஸ்கை ட்ராக்கு ஃபஸ்ட் பிளேஸ். சவுத் கொரியாவுடைய சோயல் இவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அதோடு சேர்ந்து மோஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஏர்போர்ட் சோயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோக்கியோ ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸு கிளீனஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற அவார்டை இவங்க வாங்கியிருக்காங்க. அதோடு சேர்ந்து பெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட், வேர்ல்டு பெஸ்ட் ஏர்போர்ட் பர்சன் வித் ரெடியூஸ்டு மொபிலிட்டி, அக்சசபிள் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து இந்த டோக்கியோ இவ்வளோ கேட்டகரியில் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ரேங்கிங் வைஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு சாங்காய் சிங்கப்பூரை சேர்ந்தது. சாங்கி சிங்கப்பூரை சேர்ந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் கொரியாவை சேர்ந்த சியோல். தேர்டு ஜப்பான். இதை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஓகேங்களா? எப்போ இந்த அவார்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போ கான்ஃபரன்ஸ். ஸோ இந்தியா சார்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பாக ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா?
2வது ரேங்க் லாஸ்ட் டைம் இருந்தாங்க. இப்போ 28வது ரேங்க்குக்கு முன்னேறி இருக்காங்க. டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேப்பகோடா 41வது. ஓகேங்களா? இது இமேஜ்ல இந்த இந்தியா சார்பா வந்திருக்கக்கூடிய ரேங்க் சூப்பரா இருக்கும். ஓவரால் ரேங்க் மைண்ட் மேப்ல நல்லாயிருக்கும். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத்ல இருக்கு. இவங்க 43வது இடத்துல வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மனோகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கோவால இருக்கு. 64வது. ஓவரால் 64. இந்தியா சார்பா 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்தியா சார்பா 5வது இடத்த சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் 66 மும்பையில் இருக்குது இந்த ஏர்போர்ட். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். டாப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், அப்புறம் சவுத் கொரியா, அப்புறம் ஜப்பான். அதாவது சாங்கி, சோயோல், டோக்கியோ. இந்தியா சார்பா டெல்லி, அது பேர் இந்திரா காந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கேப்பகோடா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருன்னு சொல்லுவாங்க. ராஜீவ் காந்தி ஹைதராபாத்து. அதுக்கடுத்து கோவாவில் இருக்கக்கூடிய மனோகர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி. ஸோ இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? இந்தியாக்குள்ள. ஸோ இந்த டெர்மினல் எக்ஸ்போ லண்டனில் நடந்துச்சு. பேசஞ்சர் டெர்மினல் எக்ஸ்போ அந்த இடத்துல வச்சு தான் இந்த ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிங்கப்பூர் சாங்கி ஃபஸ்ட்டு, செகண்டு டோக்கியோ, செகண்டு சோயல் சவுத் கொரியா, டோக்கியோ தேர்டு. அப்புறம் வந்து இந்தியாக்குள்ள டாப் யார்? டெல்லியில் இருக்காங்க. செகண்ட் யார்? நம்ம கேப்பகோடா 41st ஓவராலில். அதுக்கடுத்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி, அடுத்து கோவாவில் இருக்கக்கூடிய மனோகர், அடுத்து சத்ரபதி சிவாஜி மும்பை. ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த கேட்டகரியில் வந்திருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கை ட்ராக்ஸ் அப்படிங்கிறவங்க லண்டன் யூகே தான் அது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏன் இந்த எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் எக்ஸ்போ லண்டனில் நடந்தது. அதில் ஏன் இதை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன் தான். ஓகேங்களா? அதனால தான் எல்லாமே லண்டனில் நடந்திருக்கு. 1989 இந்த ஸ்கை ட்ராக்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் ரேட்டிங் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்கை ட்ராக்ஸு என்ன கேட்டகரியில் வரும்னா அந்த கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? சிஇஓ எட்வர்ட் பிளைஸ்டெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹெட்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரே இமேஜாக வேணும் அப்படின்னா மைண்ட் மேப்பில் பாருங்கள், தெளிவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது டாப் 5. அந்த கேட்டகரி இருக்குல்ல, கிளீனஸ்ட், ஃபேமிலி ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஏர்போர்ட் ஸ்டாஃபு, செக்யூரிட்டிக்கு ஹாங்காங்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டாஃபுக்கு டோக்கியோ உள்ள இருக்கக்கூடிய நவிட்டா ஏர்போர்ட். அதே டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஹேண்டோ ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு டாப் 3ல வந்துடும். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதோடைய பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோடைய லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கான இன்டர்நேஷ்னல் நியூஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் போக போகிறோம். ஒரே நியூஸ் தான் இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் நிறைய பேருக்கு வீடியோ சஜஷன் ஆகும். அப்போ தான் நம்ம லாங் டேர்ம் வீடியோ கொண்டு போக முடியும். ஏர் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. கோட் ஷேர் அக்ரிமெண்ட். அந்த எம்ஓயு பேர் என்ன? உஸ்பெகிஸ்தான் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் இருக்கக்கூடிய ஏர்வேஸ், அவங்கள இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் கம்பெனி இருக்கக்கூடிய ஏர்வேஸும் ஏர் இந்தியாவும் டு எக்ஸ்பேண்ட் கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏசியா. இது வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரி. ஓகேங்களா? இது என்ன நடந்துச்சு அப்படின்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் மற்ற கம்பெனியில் ஏறுறாங்க, இந்த ஏர்வேஸில் யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து ஏர் இந்தியா கூட ஒரு டைஅப் போடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறதுனால உங்கள் மூலிமா இங்கே வந்து ஏறி போவாங்க. இவங்க மார்க்கெட்டிங் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. பட் இதை மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்க உங்களுக்கு ஏர் இந்தியா வந்துடுவாங்க. ஸோ லேபிளிங் மாதிரி
உங்களுக்கு ஏர் இந்தியாவும் உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் சேர்ந்தா உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கூடும். ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டும் நம்ம 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் ஷேர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. உஸ்பெகிஸ்தானுடைய கேபிட்டல் என்ன ஆஸ்பிரண்ட்ஸ்? ஸோ உஸ்பெகிஸ்தானுடைய கேபிட்டல் டாஸ்கெண்ட். ஓகேங்களா? ரைட்டு. இந்த கோட் ஷேர் அக்ரிமெண்ட்ல ஏர் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏஐ டெசிக்னேட்டர் கோட வந்து குடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடத்துக்கு அப்ளிகேபிள் ஆகுது அப்படின்னா, இந்த உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்க்கு. ஸோ உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ்னா எல்லா அப்போ உஸ்பெகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு மட்டுமா வரும் ஃப்ளைட்டு? வெவ்வேறு ஊர்ல எங்கெங்கேயோ போகும். எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எந்தெந்த இடத்துல இவங்க ஏர் இந்தியா வந்து இந்தியா சம்பந்தமா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தான் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் ஃப்ளைட்ஸ். எந்தெந்த ஃப்ளைட்ஸ்க்குன்னா, டெல்லி டாஸ்கெண்ட், மும்பை டாஸ்கெண்ட், கோவா டாஸ்கெண்ட். இந்த ரீஜியனுக்கு வரக்கூடிய ஃப்ளைட்ஸுக்கு இந்த ஏஏ டெசிக்னேட்டர் கோட குடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த கனெக்டிவிட்டியே பெட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏசியா தான். புரிஞ்சுதுங்களா? வேர்ல்டுக்கு கிடையாது. சென்ட்ரல் ஏசியா வந்து இந்தியா, இந்தியா டூ சென்ட்ரல் ஏசியா. அவ்வளோதான். ஸோ அத பத்தின டீட்டெயில் இங்க குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த நியூஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவார்டு. இது பாருங்க, இந்த கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அனாத் சிங் அனா அனாஹத் சிங் அப்படிங்கிறவங்க கேர்ள்ஸ் அண்டர் 19லயும், அபே சிங் அப்படிங்கிற ஒரு மென்ஸ் கேட்டகரியிலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது என்னன்னா அலெக்ஸ்லி அவார்ட், டட்டோ அலெக்ஸ்லி அவார்ட். இந்த கேட்டகரியில என்ன பண்றாங்கன்னா, பிளேயர் ஆஃப் த இயர் அப்படிங்கிற மாதிரி ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் அவார்டு குடுத்துருக்காங்க. அனாத் சிங் அண்டர் 19 கேர்ள்ஸ், அபே சிங் மென்ஸ் கேட்டகரியில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் அண்டர் 19க்கு தான் அனாத் சிங். அண்டர் 19 கேர்ள்ஸ். உமன்ஸ்க்கு இங்க பாருங்க, ஹாங்காங் டீம். இது வந்து டீம். ஓகேங்களா? உமன்ஸ் பிளேயருக்கு யாருன்னா, ஜப்பானை சார்ந்த சட்டோமி வட்டான்பே. சட்டோமி வட்டானாபே. சட்டோமி வட்டானாபே உமன்ஸ்க்கு. கேர்ள்ஸ் அண்டர் 19க்கு அனாத் சிங். மென்ஸுக்கு அபே சிங். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த அவார்டு பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டை ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் கொடுத்துருக்கு. ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2024 டு 25 சீசனுக்காக இந்த அவார்டை கொடுக்குறாங்க. 33வது ஏசியன் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, பஞ்சியுவா. ஸோ இது சைலண்டில் வரும். பஞ்சியுவா சைனாவில் நடக்க போகுது. ஸோ சைனீஸ் வேர்டுன்றதால நமக்கு வாயில் அவ்வளோ வராது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பஞ்சியுவா சைனாவில் மே 2026 நடக்க போகுது. 33rd ஏசியன் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் ஃபார் ஸ்குவாஷ். ஓகேங்களா? ஸோ எகைன் இன்னொரு டைம் சொல்கிறேன். மென்ஸுக்கு அபே சிங், அண்டர் 19 கேர்ள்ஸுக்கு அனாத் சிங், உமனுக்கு ஜாப்பனை சேர்ந்த சத்தோமி வத்தான்பே. இப்போ மென்ஸுக்கு யாருன்னு பார்த்தா, அதான் நம்ம பார்த்தோம்ல, இங்கே மென்ஸுக்கு இங்கே இருக்கு பாருங்க. டீம் வைஸ் பார்த்தா மென்ஸ் டீம் இந்தியன் டீமும், உமன்ஸ் டீம் ஹாங்காங் சைனா அவங்களும் வாங்கியிருக்காங்க. ஹாங்காங் சைனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கியிருக்காங்க, ஏஎஸ்பி அவார்ட் ஃபார் உமன்ஸ் டீம் வாங்கியிருக்காங்க ஃபார் தேர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த சேம் சாம்பியன்ஷிப். 2 கண்ட்ரி, ஹாங்காங் சைனா, உமன்ஸ் டீம் ஆஃப் த இயர். அதே மாதிரி மென்ஸ் டீம் யாருன்னா இந்தியன் டீம். ரைட்டுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. டீமுக்கு வந்து இந்தியன் மென்னு, உமனுக்கு ஹாங்காங் சைனா, உமன் பிளேயர் ஜப்பானை சேர்ந்த வட்டான்பே, அண்டர் 19 கேர்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாத் சிங்கு, அபே சிங் மென்ஸ். அதே மாதிரி சைனாவில் பலான்ஜுனி அப்படிங்கிற இடத்துல 33rd ஏசியன் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஸோ இதை மைண்ட் மேப்லையும் பார்த்துக்கோங்க, இமேஜ்லையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மைண்ட் மேப்பில் ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் இந்த அவார்டை அண்டர் 19 கேர்ள்ஸுக்காகவும் மென்ஸ் கேட்டகரியிலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேட்டகரியில் இங்கே அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சார் நான் முன்ன இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டு சொல்லியாச்சு. இப்போ இமேஜ் பார்க்க போகலாம். ஸோ இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அனாத் அபே. இந்த
மத்ததெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. டீம் மென்ஸ் டீம் இந்தியா, வுமென்ஸ் டீம் ஹாங்காங், சைனா. ஆ இருங்க. டெவலப்மெண்ட் அவார்டு வந்து பாகிஸ்தான் பாய்ஸ் டீம்ஸ் குடுத்துருக்காங்க. வுமென்ஸ் பிளேயர் நான் சொன்னேன்ல சத்தானி, வர்தன்பே ஜப்பானு. அனாத் சிங் மென்ஸு. சாரி அனாத் சிங் தான் அண்டர் 19 கேர்ளு. அபய் சிங் மென்ஸுக்கு. ஸோ அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. அபய் சிங் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க, அனாத் சிங் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் எந்த ஊரை சேர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குலாலம்பூர், மலேசியா. மலேசியாவை சேர்ந்தது தான் இந்த ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன். 1980 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வில்லியம் லூயிஸ் மேரி அப்படிங்கிறது தான் இதோடைய சிஇஓ. ஹெட் குவார்ட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. குலாலம்பூர், மலேசியா. ஸ்குவாஷ் குலாலம்பூர். ஓகேங்களா? ஏசியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் குலாலம்பூர், மலேசியா. அந்த 33rd எடிஷன் எங்க நடக்க போகுதுன்னு சொன்னேன்? சைனாவுல நடக்க போகுது. அந்த வாயிலே வராத பேர் பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. மறந்தே போச்சு இப்ப. இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பழனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழஞ்சின்றதுக்கு பழனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனாவுல ஒரு பழனி கோயில் இருக்கு. அங்க வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது 33rd ஏசியன் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப். ஓகே. அடுத்து இன்னொரு அவார்டு. ஸோ கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் என்ன பண்றாங்கன்னா, டிடியூபிஎஸ்விபி, என்டிபிஎஸ்விபி அவார்டை கொடுத்துருக்காங்க. दीन दयाल उपाध्याय पंचायत सात्सा विकास पुरस्कार, नानजी देशमुख सर्वोत्तम पंचायत सात विकास पुरस्कार. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எத்தனை தடவை நான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் மறந்துடுவீங்க. உபாதேவ் தேஷ்முக், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உபாதேவ் தேஷ்முக் இந்த 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா திரிபுரா பஞ்சாயத்துக்கு. இந்த அவார்டை கொடுத்ததுல டாப் 3ல வந்தது யாருன்னா செப்பாஜிலா, கஞ்சாபாரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைகுந்தாப்பூர். இது 3மே எந்த ஊர்? திரிபுரா. செப்பாஜிலா, கஞ்சாபூரி, பைகுந்தாப்பூர். நான் மிஸ்டேக்காக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே கஞ்சாபாரி, செப்பாயிஜலா, கஞ்சாபுரி, பைகுந்தாப்பூர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 3rd ரேங்க் வாங்கியிருக்கு. ஸோ இது டாப்பில் வந்தது. ஓகேங்களா? 3rd ரேங்க் எதுக்குன்னா உமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்துக்கு. டாப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து செப்பாஜிலியா. ஹெல்த்தி பஞ்சாயத்து அப்படின்னா கஞ்சாம்பாரி கிராம். கஞ்சி. அந்த காலத்தில், இந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்துலையும் சரி, கருப்பு கவுனி. சரிங்களா? கருப்பு கவுனி அப்படிங்கிற ஒரு அரிசி இருக்கும். அது வந்து அரசர்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருப்பாங்க. அந்த அரிசியை நைட்டு ஊற வச்சு, காலையில் வர ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. நல்லா அடிச்சுட்டு ஒரு டம்ளர் குடிச்சிங்க அப்படின்னா, ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா மதியம் 12 மணி வரை உங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னா பசிக்காது. கண் அவ்வளோ கிளியராக தெரியும். சுகர் எட்டி கூட பார்க்காது. ஸோ இந்த கருப்பு கவுனிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது கஞ்சி. அந்த கஞ்சியை குடித்தா ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால் கஞ்சாம்பாரி கிராம் அப்படிங்கிறது ஹெல்த்தி பஞ்சாயத்து. கருப்பு கவுனி அரிசி, கஞ்சி, ஹெல்த்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திரிபுரா பஞ்சாயத்துக்கு. ஸோ இந்த நியூஸோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த கருப்பு கவுனி அரிசி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சிடணும். குறைஞ்சி ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஊறினா தான் அது நல்லா வேகும். மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நல்லா வேகாமல் குடிச்சிங்கன்னா வயிறு போயிடும். சரிங்களா? ஹெல்த்தியானது தான், பட் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். ரைட்டு. உங்கள் வீட்டில் யாருன்னா சுகர் இருந்துச்சுன்னா அதுவும் தினை அரிசியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸோ இது எங்கள் அம்மா வந்து அதனால தான் பாதிக்கப்பட்டாங்க. சுகர் அதிகமாக இருந்தது, பிபி அதிகமாக இருந்ததுனால தான். ஸோ நீங்கள் அது மாதிரி இருந்துக்காதீங்க, பார்த்துக்கோங்க. பிரைம் மினிஸ்ட்ரி ஆஃப் மங்கோலியா. ஓகேங்களா? ஸோ இருங்க, கொஞ்சம் இதாக இருந்தால் அந்த நியூஸை விட்டுட்டு போயிட்டேன். அது மைண்ட் மேப்பில் பார்க்கலாம் நியூஸில். திரிபுரா அச்சீவ்டு 3 ஆஃப் இட்ஸ் பஞ்சாயத். அதே தான் சொல்கிறாங்க, அதே தான் அங்கே சொல்கிறது தான். உபாதேவ் அண்டு தேஷ்முக் இந்த 2 ஸ்கீமுக்கு கீழே ஒரு அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செப்பாஜிலா, கஞ்சாம்பாரி, பைகுந்தப்பூர். ஓகேங்களா? அது அந்த டிஸ்ட்ரிக்ஸு.
என்னென்ன ரேங்க் எடுத்திருக்குன்னா, இது 2மே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சு. அதனால செகண்ட் ரேங்க் கிடையாது. 3 ரேங்க் பைகுந்தபூருக்கு. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இன்சென்டிவ்ஸ் குடுக்குறாங்க. அந்த செப்பாஜிலா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல, இந்த செப்பாஜிலா டிஸ்ட்ரிக்ட்க்கு ரூ. 5,00,00,000 குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா கஞ்சாம்பாரி. அவங்களுக்கு 1,00,00,000 குடுக்குறாங்க. பைகந்தபூர் 3 பிளேஸ் வந்ததுனால 50,00,000 குடுக்குறாங்க. 5, 1, 50 சரிங்களா? இவ்வளோ அளவுக்கு ரிவார்ட் குடுக்குறாங்க. இன்சென்டிவ்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, திரிபுரா பஞ்சாயத். அதே தான் சொல்றாங்க. இந்த 2 ஸ்கீமுக்கு கீழ அவார்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் இதுலருந்து அவார்ட் வாங்குனாங்க. அது என்னென்னன்னா, செப்பாஜிலா, கஞ்சாபாரி, ப பைகுந்தபூர். ஃபர்ஸ்ட்டு 3 5,00,00,000 1,00,00,000 50,00,000. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்கீமான அப்ரிவியேஷன். அதுல இந்த யூக்கான அப்ரிவியேஷன் உபாத்யாய், இந்த டிக்கான அப்ரிவியேஷன் தேஷ்முக். மத்ததெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லன்னா குழப்பி விட்டுரும். இங்க ஒரு வி இருக்கு. இங்க ஒரு அம் ஆனா இது எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு பாருங்க. பிஎஸ்விபி எல்லாமே ஒண்ணு தான். இந்த 3 லெட்டர் தான் மாறுது. இந்த 3 லெட்டர் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தீன் தயாள் உபாத்யாய், நஞ்சய் தேஷ்முக் சர்வோட்டம். நான்ஜி தேஷ்முக் சர்வோட்டம். நஞ்சி தேஷ்முக் சர்வோட்டம். தீன் தயாள் உபாத்யாய். தீன் தயாள் உபாத்யாய், நஞ்சி தேஷ்முக் சர்வோட்டம். இந்த 3ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் காமனா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் கம்மியா இருந்தாலும் டியூரேஷன் அதிகமா இருக்கு. கொஞ்சம் வேகமா போயிடலாம். மங்கோலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா, உச்சால்யான் உசார். மங்கோலியாவுக்கு போனா உசார். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாங்காய் திருட போனா உஷாரா இருக்கணும். மங்கோலியா உசார். உச்சால் ஞாம் உசார் மங்கோலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆயிருக்காரு. ஓகேங்களா? இவரு இந்த மங்கோலியாவுக்கு இந்த 9 மந்த்ஸ்ல 3rd பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. மங்கோலியன் பீப்புள் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். இதை வேணா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 82% ஆஃப் த ஓட்டை வாங்கியிருக்காங்க. 88 அவுட் ஆஃப் 107. இதுவும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. யாரை சக்சீட் பண்ணி வராங்கன்னா, கம்போவாஜ். என்னது? ஜண்டான் சாத்தார் கம்போவாஜ். ஜண்டா போயிட்டு உசார் வராரு. மங்கோலியாவுடைய நியூ எலெக்டட் பிரைம் மினிஸ்டர்னா உச்சால் ஞாம் உசாரா இருக்கணும் மாங்காய் அடிக்கும் போது. சரிங்களா? மங்கோலியா இவருடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 39 வயசு தான் ஆகுதுங்க. அதுக்குள்ள வந்துட்டாரு. ஓகேங்களா? மங்கோலியாவுடைய கேபிட்டல் உலான்பட்டார். நமக்கு முக்கியமான கேபிட்டல். ஏன் அப்படின்னா, இது கூட நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் ஒரு டேட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒரு கவர்னரை. அதே மாதிரி இந்த மங்கோலியா கேபிட்டல் என்னவும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, மங்கோலியாவுடைய எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. பிரசிடென்ட் குருல்சேக். ஓகேங்களா? பிஎம் உசார். கரன்சி எம்என்டி. மங்கோலியன் டுர்கிட் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட் மேப்லாம் சும்மா அப்படியே பார்த்துக்கோங்க. நியூஸ் எல்லாமே அதே தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஒசார், ஜண்டாவை போயிட்டு ஒசார் வந்திருக்கு மங்கோலியாவுக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி என்ன பண்றாங்கன்னா, விர் விக்ரம் யாதவ் அவர்களை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஓகேங்களா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனை விர் விக்ரம் யாதவ். இந்த விக்ரம் லேண்டார் அப்படிங்கிறது ஏவியேஷன் சம்பந்தமா, ராக்கெட் சம்பந்தமா வந்ததுல, அதனால விக்ரம் யாதவை சிவில் ஏவியேஷனுடைய டைரக்டர் ஜெனரலா போட்டாங்க. ஃபைத் அஹ்மத் கிட்வாய். ஸோ இவர் வந்து கிட் மாதிரி இருந்ததுனால இவர் வந்து ஏவியேஷன்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால விக்ரமை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விர் விக்ரம் யாதவ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேட்டா படிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, பார்த்துக்கோங்க. இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. 1946லேருந்து இருக்கு இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இவரை ரீப்ளேஸ் பண்ணி கிட்வாய். இவர் இதுக்கு முன்னாடி சேர்மன் ஆஃப் சிபிசிபி,
சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சேர்மனாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அதை கேட்குறாங்க சில நேரத்தில், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் நியூஸு. 1996 பேட்ச் ஆஃப் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒடிசா கேட்டகரி. அப்புறம் இண்டிகோ ஏர்லைன் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லியம் வால்ஸ் அவர்களை சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வில்லியம் வால்ஸை இண்டிகோ ஏர்லைன் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பீட்டர் ஏர்பஸை ரீப்ளேஸ் பண்ணி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, பீட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வில்லியம் வால்ஸ். ஸோ இந்த நியூஸ் ஞாபகம் இருக்குங்களா? இந்தியா உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் கோட் பேக் சைன் பண்ணாங்கன்ட்டு. இந்த ரூட் பார்த்துக்கோங்க, டெல்லி டாஸ்கெண்ட், மும்பை டாஸ்கெண்ட், கோவா டாஸ்கெண்ட்டு. இந்த ஏஏ கூட இந்த 3 இடத்துக்கும் இந்த ரீஜனுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லியம் வாஸ். இந்த வில்லியம் வாஸ் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட டைரக்டர் ஜெனரலாக இருந்திருக்காரு. ஆகஸ்ட்லேருந்து இவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வர போகிறார். இண்டிகோ வில்லியம் வால்ஸ், பீட்டர் எல்பர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி. இதே கிட்வியை ரீப்ளேஸ் பண்ணி சிவில் ஏவியேஷனுக்கு டைரக்டர் ஜெனரல் விக்ரம் யாதவ் வந்திருக்காரு. இவர் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இதை பாருங்க, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் 2 வெசலை யாருக்கு கொடுத்துருக்குன்னா, இந்தியன் நேவிக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கும் கொடுத்துருக்கு. தனித்தனியாக நேவிக்கு 1, கோஸ்ட் கார்டுக்கு 1. நேவி என்ன வாங்கியிருக்காங்கன்னா, ஐஎன்எஸ் சாச்சி யார்ட் 1280 அப்படிங்கிறது NGOPV, அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். பேட்ரோல்னால் ரோந்து பார்க்கக்கூடிய வண்டி, ரவுண்ட்ஸ் போவாங்கள்ல, அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசலை. அது பேர் என்ன? ஐஎன்எஸ் ஆச்சு யார்ட் 1280. யாருக்கு? நேவிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் 11, இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் 11 கொடுத்துருக்காங்க. பில்டு பை கோவா ஷிப்யார்ட் லிமிடெட், GRSC, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட், GRSC சேர்ந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு அச்சால், நேவிக்கு சாட்சி, கோஸ்ட் கார்டுக்கு அச்சால் யார்ட் 1274 அப்படிங்கிற பாஸ்ட் போர்ட்டல் வெசல். ஓகேங்களா? இது பேட்ரோல் வெசல், இது பாஸ்ட் பேட்ரோல் வெசல், பாஸ்ட் பேட்ரோல் வெசல் கோஸ்ட் கார்டுக்கு. ஓகேங்களா? 5வது இந்த சீரீஸில் 5வது. இது வந்து பில்ட் பண்ணது GSL மட்டும்தான், கோவா ஷிப்யார்ட் மட்டும்தான். ஆனால் இந்த சாட்சியை பில்ட் பண்ணது கோவா ஷிப்யார்டோட சேர்ந்து GRSCயும். சாட்சி நேவிக்கு, அச்சால் யாருக்குன்னா உங்களுக்கு கோஸ்ட் கார்டுக்கு. அச்சால் கோஸ்ட் கார்டுக்கு, சாட்சி நேவிக்கு, SNAC, சாட்சி நேவி, அச்சால் கோஸ்ட் கார்டு. திரும்ப சொல்கிறேன்னா குழம்பு கூடான்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதே தான் இமேஜில் கொடுத்துருக்காங்க. சாட்சி நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள், சாட்சி யாருக்கு? நேவிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரோல் வெசல். அச்சால் யாருக்கு? கோஸ்ட் கார்டுக்கு, பாஸ்ட் பெட்ரோல் வெசல். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட்டு, இது 5th. ஸோ அதை பற்றின விஷயங்கள்லாம் அங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 5th இந்த அச்சால், ஃபர்ஸ்ட்டு ஆஃப் 11 இந்த சாட்சி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல், ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல் அச்சால். அதோடைய கெப்பாசிட்டி என்ன, எவ்வளோ ஸ்பீடில் போகும், என்ன எவ்வளோ டன் எடுத்துகிட்டு போகும், அதை எல்லாத்தையும் இப்போ கொடுத்துருக்காங்க. இது மட்டும் என்ன அப்படின்னா, இந்த சாட்சி மட்டும் ஹெல்ப்புக்காக GRSC கூட சேர்ந்துருக்காங்க. இந்த GRSC நேற்று தானே பார்த்தோம், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? நியூ டெல்லி. இந்த GRSC சம்மந்தமாக நேற்று பார்த்தோம்ல நியூஸு, அது என்ன நியூஸு? ப்ளஸ்ஸு பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட் அவங்க ஒரு நியூஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இதில் ஒருத்தங்க மவுண்டெயினுக்கு ஒரு பிரிட்ஜு கொடுத்தாங்க, இன்னொருத்தங்க வந்து அது இந்த ரேடார் சிஸ்டம் கொடுத்தாங்க, இன்னொருத்தங்க GRSCயும் பெல்லும் சேர்ந்து இன்னொரு நியூஸும் வந்துச்சு. அது எதுக்கு என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஒரு கவர்னர் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த பெல் நேற்று பார்த்த பெல், GRSC ப்ளஸ் இதுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் ஏதோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொன்னால் அதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த GSL உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஸ்கோடா காமா, கோவா. ஓகேங்களா? இதுக்கு கொல்கத்தா. உபாத்யா, இது நம்ம ஏற்கனவே பழைய கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம். ராஜேஷ் குமார் உபாத்யாயு தான்
ஜிஎஸ்எல்லோடைய சீஃப் மேனேஜிங் டைரக்டர் 1957 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரி, அடுத்த நியூஸ் போயிடலாம். ஸோ இதோட கண்டென்ட் பார்க்கணுமா உங்களுக்கு? டைம் ஆகுதுல்ல, ஸோ ஓட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் அங்கே சொன்னதை தான் இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேங்களா? அதோடைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அச்சால் அப்படிங்கிறது 473 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த யார்டு சாட்சி அப்படிங்கிறது 19 ஆஃபீஸர்ஸ், 130 செயிலர்ஸ். எவ்வளோ ஸ்பீடில் போகும்னா 8500 நாட்டிக்கல் மைல்ஸு. சரிங்களா? அதோட கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரி, இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி மார்ச் 31. இதை வந்து மார்ச் 31 இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டின்னு கேட்குறத விட ரேச்சல் கிராண்டல் கிராக்கர் இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் அமெரிக்கன் டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டிவிட்டீஸு இவர் தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த டிடிஓவிஏ இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார், ரேச்சல் கிராண்டல் கிராக்கர். ஸோ இந்த நேமை கேட்பாங்க. ரேச்சல் கிராண்டல் கிராக்கர் மூலிமா தான் இது கொண்டு வரப்பட்டது. 2009 ஃபஸ்ட்டு மார்ச் 31 தான் 2009 தான் டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி அதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு, கான்ட்ரிபியூஷன், அந்த மாதிரி அவங்க அதை பற்றி அவேர்னஸ், இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒதுக்கணும். நம்ம ஊரில் நிறைய கேவலப்படுத்துவாங்களோ அவங்கள, அதெல்லாம் கட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல. ஸோ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட், அவங்களுடைய டேலண்ட்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுக்காக, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட டேட் தான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் டே ஆஃப் விசிபிலிட்டி மார்ச் 31. மார்ச் முடியும் போது இந்த டிஸ்கிரிமினேஷனும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டே ஞாபகம் வச்சுக்கோ. மார்ச் 31 2009 ரேச்சல் கிராண்டல் கிராக்கர் தான் இதை கொண்டு வந்தார். ஸோ இது லாஸ்ட் நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது லாஸ்ட்டாக வச்சா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆந்திர பிரதேஷ் 150 கோடியில் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் கொடுத்தாங்க. யாருக்குன்னா ஹேண்ட்லூம் அண்ட் பவர்லூம். ஹேண்ட்லூமுக்கு 200 யூனிட், பவர்லூமுக்கு 500 யூனிட்டு, 400 ரூபாய் மந்த்லி. 5 கோடி கோஆப்ரேட்டிவ்க்கும் 90% சப்சிடி மாடர்ன் மிஷினரிக்கும், இந்த நூல் தொழிலுக்கு 15% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டு, ஆந்திர பிரதேஷோடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு தான் இதை சொல்லியிருந்தார். ஸோ இதோட கவர்னர் தான் உங்களை கமெண்ட் செக்ஷனில் போட சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், அடுத்தடுத்து நம்ம டெய்லி கொடுத்துருவோம். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெகுலராக கொடுப்போம். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அஃபேர்ஸ் க்ளோவில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வேணால் மறக்காமல் நம்ம ஏகே கோடு போட்டிங்க அப்படின்னா AK10 யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போய் குவிஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.